எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் சொல் தமிழா சொல் மாண்புமை பாரிவேந்தர் தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்கும் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். இப்போ டெல்லியில் லுட்டியன்ட் லேண்டுன்னு சொல்லி அது ஸ்பெசிஃபிக்காக அந்த 2013 டைமில் எப்படி அதை ஒரு வக்ஃப் போர்டுக்குன்னு ஒரு 213 சொத்துக்களை ஸ்பெசிஃபிக்காக அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றாங்க. ஸோ இதுவே ஒரு இண்டிவிஜுவல் சாதாரண நீங்கள் அதாவது எல்லா வக்ஃப் போர்டுமே அநீதியாக சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அதில் ஒரு டிஸ்பியூட் இருக்குது, அவ்வளோதான். அதில் நியாயம் அநியாயம் இருக்குங்கிற நீங்கள் மேலே இப்போ முன்னாடி விசாரணைக்கே வாய்ப்பு இல்லாமல் இருந்தபோது இப்போ விசாரணைக்கான வாய்ப்பு வந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. தவிர இதில் எல்லாம் டெல்லியில் கொடுத்துருக்கிறது எப்படி கொடுக்க விடாமல் பார்க்கணும். 10 லேண்ட் இருக்கலாம், 15 லேண்ட் இருக்கலாம், 20 லேண்ட் இருக்கலாம், 50 ஏக்கர் இருக்கலாம். அது எப்படி எடுக்கணும்? ஹுமாயூனுடைய கல்லறை அது வக்ஃப் போர்டில் இருக்குன்றாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஹுமாயூனுடைய கல்லறைலாம் தொழில் துறைக்கு போக வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு புரியுங்களா? நமக்கு நம்ம மகாபலிபுரத்தில் அனந்தசேன பெருமாள் இருக்கார், ஸ்தலசேன பெருமாள் இருக்கிறார். ஸ்தலசேன பெருமாள் ஹிந்து கோயில் தான், ஆனால் அது தொழில் துறையிட்ட இருக்குது. ஏன்னா அது ரொம்ப பிராச்சீனமான பழைய கோயில் அப்படிங்கிறனால தொழில். அப்போ அதை மாதிரி ஒரு பழையது அப்படிங்கிற வரலாற்று நினைவு நமக்கு இருக்கணும். நமக்கு நம்மளை ஆண்டவர்கள் யார் என்னங்கிற நமக்கு தெரியணுங்கிறக்கா அவங்க வச்சுருக்காங்க. அது வக்ஃப் லேண்டுன்றாங்க. இதை மாதிரி நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்று கர்நாடகாவில் ஒரு பெரிய ஸ்கேமே நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி யூபியில் நான் சொன்னேன், கேரளாவில் கிறிஸ்தவர்களுடைய கிராமமே போயிருக்குன்றாங்க. இது மாதிரி பல டிஸ்பியூட் இருக்குது. எது நம்ம எல்லாமே வக்ஃப் ஆட்டையை போட்டுச்சுங்கிற இடத்துக்கு போகல. நான் புரியுங்களா? நான் சொல்கிறது டிரான்ஸ்பரன்சிக்கான ஒரு விதை விதைக்கப்பட்டிருக்குன்ற, அவ்வளோதான். சார் வணக்கம் சார். ரஜினி சார் ஃபஸ்ட்டு அரசியல் வரேன்னு சொன்னார், அதுக்கப்புறம் வரல அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணது நீங்கள் தான் சார். அதே மாதிரி இப்போ அண்ணாமலை ஏடிஎம்கே அவங்களோட அலையன்ஸ், அப்புறம் அண்ணாமலை அவர் அவரோட பேட்டி வச்சு அவரோட பதவி மாறலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணது நீங்கள் தான். ரெண்டுலேயுமே அந்த டிசிஷன் வர வரைக்கும் உங்களை கடுமையாக அந்தந்த பார்ட்டிஸ் ஆடி இருக்காங்க. ரஜினி சாரோட ரசிகர்கள் சாடினாங்க. அப்போது இப்போ பார்த்தா பிஜேபி ஆளுங்களே கூட அவங்க நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி பண்ணுறது பார்க்குறோம் சார். அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? நமக்கு அதில் ஒன்றும் கருத்து கிடையாதுங்க. அதெல்லாம் கருத்து சொல்லிட்டு நம்ம போகிறோம். நம்ம ஒரு செய்தியாளர், நிறைய பிரச்சனை எங்கே நடக்குன்னு, செய்தியாளர்கள் எல்லாருமே ஆக்டிவிஸ்டாக இருக்கிறாங்க அல்லது ஒரு கட்சி சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அப்போ கட்சி சாராத ஒரு செய்தியாளர் அப்படிங்கிறதையோ ஒரு ஆக்டிவிஸ்டாக இல்லாத செய்தியாளர்களோ நம்ப முடியல. அது எப்படி இருக்க முடியும் அப்படின்றாங்க. அப்போ முதல்ல இவங்க பெட்டி தந்தி டிவியில் நான் ரிசைன் பண்ண காலத்துலேருந்து பெட்டி தான். நேற்று எங்கள் வீட்டம்மா சொல்லிச்சு, ஒரு பெட்டி கூட வீட்டுக்கு வர மாட்டேது, எங்கே கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது எங்கள் வீட்டம்மா. அது மாதிரி எல்லாத்துக்கும் பெட்டி தான். அதில் என்ன சொன்னாங்க, என்னை அங்கே தந்தி டிவியில் என்னை டெர்மினேட் பண்ணிட்டாங்க, பெட்டி வாங்கின கண்டுபிடிச்சாங்க. எல்லாம் உட்காந்துட்டு இருக்கான், பார்த்துருக்கோம். 6 வருஷமாக ஓடிடுச்சு முடிஞ்சிடும். நாங்கள் அவங்கள்ட்ட அவ்வளோ பெரிய உறவுகள் மெயின்டைன் பண்ணுறோம். தந்தி டிவியில் பல விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், போகிறோம். அவங்கள்ட்ட நல்ல மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் நல்ல தொடர்பில் இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இவங்க தினமலர்லேருந்து தினமலர் நம்முடைய ஆண்டு விழாக்கு எவ்ரி இயர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, விளம்பரம் நமக்கு போட்டு கொடுக்குறாங்க, அவ்வளோ பண்ணிக்கிறோம். எவ்ரி இயர் நம்ம போடணும். இவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க எப்படி ஒரு ஆக்டிவிஸ்டாக. நான் ரஜினி சாரோடைய பெரிய ரசிகர், உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஆனால் நான் ரஜினி சாராக ரசிகராக இருக்கேனா இல்லையாங்க, நான் செய்தியாக நான் பார்க்குறேன். அப்போ நான் இதுலேருந்து எனக்கு என்ன செய்தி கிடைக்குதோ அதை நான் வெளியே சொன்னேன், அவ்வளோதான். அப்போ செய்தியை தான் நான் கொண்டு வரேன் மக்கள்கிட்ட. அவங்க நான் சொன்னனால ஏதோ அவர் வரமாட்டேங்கிற மாதிரி கிளப்பி விட்றாங்க. அது வாய்ப்பே இல்லை. ரஜினி சாருக்கு 600 பேராவது அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, நாட் லெஸ் நம்பர். நான் 600 பேராக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது, எனக்கு நான் ஃபஸ்ட் ஹேண்டில் அந்த 600ல் நானும் இருந்திருப்பேன். அவ்வளோ பேர்ட்ட அன்னைக்கு யார் சொல்லி அது மாறிச்சு அப்படிங்கிற எந்த பாயிண்டில் அது மெல்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஸ்மெல் பண்ணேன், அண்ணன் முடிவை மாற்ற போகிறாருன்னு நான் அதில் முதல்ல சொன்னேன். எனக்கு அதில் எந்த குழப்பம் இல்லை. அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் மாற்ற போகிறவங்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எப்போ ஏதாவது சொல்லணுங்கிற கணக்கு இல்லை. எனக்கு செய்தி ரொம்ப முன்னாடியே தெரியலாம், சரிங்களா? ஆனால் அது எப்போ சொல்லணுங்கிற ஒரு கணக்கும் இருக்குது. எல்லாத்தையும் இதுக்கு போட்டுருக்கு. நம்ம நீங்கள் பிஹெச்டியில் பாடமே பார்த்துருப்பீங்க. நாம் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கணும், எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதில்லை. இது உங்களுக்கு 3 பேருக்குமே அந்த பாடம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு நான் பாடம் சொன்னால் அப்போ நான் செய்யணும்ல. எனக்கு சில உண்மை தெரியுங்கனால நான் டேபிளில் போய் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை, சரிங்களா? நான் மெனுவில் என்ன வைக்கணும்னு அதுதான். ஏன்னா இதை தாண்டி 100 சமைக்க முடியுமா இருக்கும். ஆனால் மெனுவில் என்ன இருக்குதோ அதுதான் சமையல், அவ்வளோதான். அப்போ நம்ம இன்னைக்கு என்ன சொல்லலாம், இவ்வளோ சொல்லலாம், அவ்வளோ. ஏன்னா அதுக்கு இப்போ 100 விஷயங்கள் மாறலாம். நான் அண்ணாமலை இருக்கிறாரா மாறுறாராங்கிற இடத்துல போல, நம்ம சொன்னால் அந்த செய்தி சரியாக வரணுங்கிற இடத்துக்கு. சரிங்களா? இப்போ நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னே சங்கின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சரிங்களா? எந்த சங்கி 2019 திமுக கூட்டணி ஜெயிக்க போகுதுன்னு சொல்லுவார்? எந்த சங்கி 2021 திரும்ப திமுக கூட்டணி ஜெயிக்க போகுது? எந்த சங்கி 2024 திமுக கூட்டணி? 5 தொகுதி நம்ம கடுமையான போட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னோம். 5 தொகுதியில் கடுமையான போட்டி இருந்துச்சு. நம்ம அண்ணாமலை ஜெயிப்பார்னா சொன்னோமா? ஒரு உள்ளே கடுமையான போட்டி ஏற்படுத்துவார்னு நினச்சோம். நம்ம ஒரு பெரிய ஒரு மும்முனை போட்டு இருந்துச்சு. நான் களத்துக்கு வர போய் பார்த்தேன். ஆனால் நம்ம எங்கேயாவது ஒருத்தர் இப்போ சங்கினா ஒரு ஆதரவாக ஒன்று சொல்லியிருக்கணும்ல. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் நிறைய இருக்கலாம். அது ஓட்டு போடும்போது,
சரிங்களா? ஆனால் நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம சொன்னோம் சரியாக இருந்துச்சு, அவ்வளோதான். அப்போ நம்ம கருத்து கணிப்புகளுக்கு ஏன் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கிடைக்குது பொதுவெளியில்? அப்போ நம்ம வந்து அதுதான் நடக்குது, அதுதான் அன்பேஸ்டாக இருக்குங்கிற பார்க்குறோம். திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய எழுச்சி இருக்குன்னு முதல்ல நம்ம தான் சொன்னோம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்தியா டுடே வந்து 100 பேர் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு நான் பார்த்து கருத்து கணிப்பா ஒரு நம்பரில் வந்து ஒரு பெரிய நம்பர் வந்து நிற்கிது, கிட்டத்தட்ட 20 வந்து நிற்கிது. அது ஏடிஎம்கே பிஜேபிக்கு இணையாக வந்து நிற்கிதுங்கிறத நம்ம தான் முதல் முறை சொன்னோம். அதுக்கு முன்னாடி யாரும் எங்கேயுமே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அப்போ நான் வந்து விஜய் ஆதரவாளனா, அதை விஜயை நம்ப மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு வந்து என்ன இருக்குதுன்னு சொல்கிறது தான் நமக்கு வந்து வேலை. அதோட நம்ம நிமிட் பண்ணிடுவோம். அதை வந்து யாரோ கேலி பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, பொட்டி வாங்கிட்டேன்றாங்க, பிஜேபி ஆதரவாளர் விமர்சனம். எனக்கு என்ன கெட்டுச்சு? எனக்கு எதுவும் இல்லை. அப்போயாவது காமன் மேன் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சரி பாண்டே வந்து நல்ல மனுஷன் தான் போல அப்படின்னு. திமுக கூட்டத்துக்கும் போகிறான், விடுதலை சிறுத்தைகள் கூட்டத்துக்கு போகிறான், நாம் தமிழர் கூட்டத்துக்கும் போகிறான், பிஜேபி கூட்டத்துக்கும் போகிறான். அப்போ உண்மையிலே நியூட்ரல் தான் போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள் பேர் வச்சிருக்கிறவங்க திமுக கூட்டத்துக்கு போய் ஓட்டு கேட்குறாங்க, எதிர வந்து கண்ணாபின்னான்னு விமர்சனம் பண்ணுறாங்க. இவன் அவன் சங்கி, இவன் மங்கின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த இடத்துக்கு நான் போனேன். நான் எல்லா இடத்துக்கும் போனால் வாழ்த்து சொல்லுவேன், சந்தோஷப்பட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அது திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், திரு சீமான் அவர்களாகட்டும், திரு ஸ்டாலின் அவர்களாகட்டும், திரு அண்ணாமலை, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் ஐ வாண்ட் டு லிமிட் மைசெல்ஃப் வித் ஜேர்னலிஸ்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. இப்போ நாம் சொன்னது நடந்ததா இல்லையாங்கிற கேள்வி இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்தில் திரு அண்ணாமலை கோயம்புத்தூரில் தலைவருக்கான போட்டியில் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். இவ்வளோதான். இப்போ பிரேக் நியூஸ் போட்டுருக்குறாங்க. இதைத்தானே நம்ம சொன்னோம். அண்ணாமலை மாற்றப்பட போகிறாருன்னு சொல்லலை, அண்ணாமலை நான் சொல்லி மாற்றப்படலை. அண்ணாமலை மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு நமக்கு நல்லா எல்லா தகவலும் தெரியுது, அதுதான் அறிவு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அப்போ எனக்கு ஏன்ட்ட ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அவங்க வந்து எம்எல்ஏ வேறு நம்பிக்கையில் என்கிட்ட பேசியிருக்கலாம் சில பேர். அப்போ நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா அப்போ வந்து இவர்கிட்ட என்ன பேசுகிறாங்க, ஒரு கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ நான் வந்து எதையுமே ஆஃப் த ரெக்கார்டாக வைக்கல, எல்லாமே ஆன் ரெக்கார்டு தான் வைக்கிறேன். எப்போ அப்படிங்கிறத ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வைக்கிறேன். அதுக்கு வந்து காலம் கருதி நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கிறோம். அப்போ இது மாற்றப்படுவார்னு நமக்கு தெரியுது, அது வந்து நம்ம வந்து அது மாற்றப்படாமல் சொன்னோம். அதுக்கு நான் பலமுறை சொல்லிட்டேன், இவர் ரிசைன் பண்ணலை, அவங்க டெர்மினேட் பண்ணலை, இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடக்குது, சுமூகமாக ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. எல்லாருமே 3 தரப்பும் விட்டு கொடுத்து போகுது. 2 தரப்பு தான் ஆக்சுவலாக, 3 தரப்பும் விட்டு கொடுத்து போகுது. என்ன, திரு அண்ணாமலையும் தன்னுடைய தரப்பில் எந்த தடையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அகில இந்திய தலைமை ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலாக கூட நினைக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம அவர் இருந்தால் நம்ம வெளியில் பேசுறதுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து எந்த ஜென்மத்திலையும் அதிமுக பாஜக கூட்டணி கிடையாதுன்னு இவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இப்போ கூட்டணி வைக்கும்போது கேட்பாங்க, சார் என்ன ஜென்மம் என்ன சார்னு கேட்பாங்க. அப்போ வந்து சரி நம்ம வந்து அவர் தாங்க பிரச்சனை சொல்லி ஒரு சமாளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு, அவ்வளோ. அப்போ 3 பேரும் ஒரு ஜென்டில்மேன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அக்ரிமெண்ட்டில் வந்து இது செஞ்சிருக்காங்களே தவிர அவர் நீக்குள்ள உலகில் மற்றவங்க விமர்சிக்கிற பற்றி நம்ம கொண்டும் இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கிற பேட்டி நம்ம எப்பயுமே சரியாக இருந்திருக்கோங்கிறதுக்கான இன்னொரு உதாரணம்.